திருநெல்வேலியில் 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வங்கி ஊழியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ள அதிர்ச்சி சம்பவம் குறித்து பார்ப்போம். நெல்லை வண்ணார்பேட்டை பரணி நகர் பகுதியில் வசித்து வருபவர் கணேசமூர்த்தி. 45 வயதான இவர் ஒரு தனியார் வங்கியில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த வியாழக்கிழமை அன்று அதே பகுதியைச் சேர்ந்த 6 வயது சிறுமியிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறி நடந்துள்ளார். இதுகுறித்து அந்த சிறுமி தனது பெற்றோரிடம் கூறவே அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மற்றும் அப்பகுதி மக்கள் சனிக்கிழமை கணேசமூர்த்தியை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கணேசமூர்த்தி அந்த சிறுமியிடம் அத்துமீறியது உண்மை எனத் தெரியவந்தது. மேலும் இவர் அப்பகுதியிலுள்ள மற்ற சிறுமிகளுக்கும் இதுபோல பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து வந்ததாக புகார்கள் எழுந்துள்ளன. இதனையடுத்து போலீசார் கணேசமூர்த்தி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை அதிரடியாக கைது செய்தனர். தற்போது அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். குழந்தைகளிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட வங்கி ஊழியரின் இந்த செயல் நெல்லை பகுதியில் பெரும் பரபரப்பையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.